ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். கடந்த 2 ட்ரேடிங் டேஸாக பார்த்தீங்கன்னா மிஸ்டான் ஃபுட்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து கடுமையாக சரிஞ்சிருக்கு. இப்படி இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கடுமையாக சரிகிறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த ஷேருக்கு என்ன மாதிரி ஃபியூச்சர் இருக்குது போன்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனியோட ஷேர் கடந்த வியாழக்கிழமை 5th டிசம்பர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ₹15.52 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20% சரிஞ்சு ₹12.42 சொல்லி ப்ரைஸ் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி அதே ப்ரைஸ் ரேஞ்சிலே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் அன்னைக்கு தேதிக்கு லோவர் சர்க்யூட் ப்ரைஸாகவும் இருந்திருக்கு. இதே இன்னைக்கு 9th டிசம்பர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எகைன் இந்த ஷேர் வந்து 20% சரிஞ்சு ₹9.94 சொல்லி ஓப்பன் ஆகிருக்கு. இன்னைக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு தேதிக்கான லோவர் சர்க்யூட் ப்ரைஸாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த 2 டேட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை வாங்குறதுக்கு எந்த பையர்ஸும் ஆர்வம் காட்டல. ராதர் வந்துட்டு இந்த ஷேரை செல் பண்ணிட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆக தான் பார்க்குறாங்க. ஸோ இப்படி இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு 2 நாளில் 40% சரிகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வியாழன் ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ஒரு ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் இப்படி கடுமையாக சரிகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படி செபி அனுப்பிச்ச சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா மிஸ்டான் ஃபுட்ஸ் லிமிட்டடையும் அதே மாதிரி மிஸ்டான் ஃபுட்ஸோட ப்ரமோட்டர் இப்போ சிஎம்டி ஹிதேஷ் குமார் கௌரசங்கர் பட்டேல் அப்புறம் அதர் அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேருந்து பேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டெம்பரரியாக. அதற்கான காரணங்கள் என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்துட்டு ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எல்லாம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்புள்ள பணத்தை வந்துட்டு மிஸ்அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணி அது மூலமாக ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மேஜரான அக்விசிஷன். இதனால தான் இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து கடுமையாக சரிஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த சர்க்குலரில் கொடுத்துருக்க இன்னொரு மெயின் அக்விசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் டைரக்டர் அப்புறம் அதர் அசோசியேட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஷெல் கம்பெனி மூலமாக இவங்கெல்லாம் சர்க்குலர் ட்ரேடிங் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பயங்கரமான அக்விசிஷன் இந்த கம்பெனி மேலே. சர்க்குலர் ட்ரேடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 2 இல்லை 3க்கு மேற்பட்ட நபர்களோ என்டிடிஸோ சேர்ந்து ஷேரை வந்துட்டு அதிக அளவில் வாங்கி விற்று அந்த ஷேரோட ப்ரைஸை மேனிப்புலேட் பண்ணுறதா வந்து சர்க்குலர் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் இந்த கம்பெனியோட ஷேரில் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மேஜர் அக்விசிஷன். இந்த கம்பெனியோட ரெப்புடேஷனுக்கு இப்போ சுத்தமாக போயிடுச்சு மார்க்கெட்டில். இதனால தான் இந்த கம்பெனியோட ஷேர் இப்போது கடுமையாக சரிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்க வந்துட்டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டில் கொடுத்த பல நம்பர்ஸில் சந்தேகம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இன்றைக்கி இப்போது கடுமையான நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சர்க்குலருக்கு மிஸ்டான் ஃபுட்ஸ் லிமிடெட் வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செபி கொடுத்த ஷோகேஸ் நோட்டீஸில் சொன்ன அந்த அத்தனை விஷயத்துலேயும் நாங்கள் மறுக்கிறோம். எங்களோட லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் டீம் மூலமாக இந்த விஷயம் நாங்கள் வந்து லீகலாக ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த கம்பெனி வந்து 1 கோடி 2 கோடி 3 கோடி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற கம்பெனியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்லேயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு செபி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பொய்யா இருக்குங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனியில் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் அத்தனை பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரு பெரிய சமட்ட ஐடியா தான் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் செபி சொல்கிற இன்னொரு மேஜர் அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன்ட் குவார்ட்டர்ஸ்லாம் இந்த கம்பெனியோட பப்ளிக் ஹோல்டிங்கிற வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இந்த லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 46%லேருந்து இப்போ 50.90% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டரோட ஹோல்டிங்கிற வந்து 48%லேருந்து 43% கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு சர்க்குலர் ட்ரேடிங் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணி மேலே கொண்டு போயிடுறாங்க. மேலே கொண்டு போனதுக்கப்புறம் ப்ரமோட்டர் வந்து செல் பண்ணிடுறாங்க ஸ்டாக்கை. அதை வந்து பப்ளிக் தலையில் டம்ப் பண்ணிடுறாங்கிறதான் வந்து மேஜர் அக்விசிஷனாக வைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு பப்ளிக் மட்டும் அஃபெக்ட் ஆகலை. எஃப்ஐஎஸ் கூட பார்த்தீங்கன்னா 5.63% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நொமுரா சிங்கப்பூர் மாதிரியான ஒரு வெல் நோன் எஃப்ஐஐ கூட இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி மாட்டியிருக்காங்கிறதா வந்துட்டு இப்போ நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டாக் வந்து இந்தளவு கிராஷ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கில் இப்போ என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன இம்பாக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ். இப்போ ஆல்ரெடி இந்த 2 ட்ரேடிங் டேலே பார்த்தீங்கன்னா 40% பக்கம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து சரிஞ்சு இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ என்னதான் வந்துட்டு மிஸ்டான் ஃபுட்ஸ் வந்து இந்த அலகேஷன்ஸை மறுத்தாலும், இந்த அலகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க பண்ணல. நாங்க எல்லாமே வந்து ப்ராப்பரா தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ப்ரூவ் பண்ற வரைக்கும், இந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது வந்து வொர்ஸ்ட்டா தான் இருக்கும். இந்த ஸ்டாக்கோட பிரைஸுங்கிறது வந்து இன்னும் கடுமையா சரியா தான் போகுது. செகண்ட் வந்து ரெப்புடேஷன் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கம்பெனி மேல நம்மள மாரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஎஸ் அவங்க வச்சிருந்த நம்பிக்கைங்கிற வந்து சீர்குலைஞ்சிருச்சு. இனிமே இந்த கம்பெனி வந்துட்டு இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் பொய்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணா கூட, இந்த கம்பெனி மேலயோ, அவங்க ப்ரமோட்டர் மேலயோ, அவங்க போர்டு மேலயோ எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கும் நம்பிக்கை இருக்காது. இது ஒரு பெரிய ரெப்புடேஷனல் டேமேஜ்க்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு கம்பெனி என்னைக்கு பண்ணிட்டாங்களோ, அந்த கம்பெனி வந்துட்டு அந்த ரெப்புடேஷன் டேமேஜ வந்து ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். தேர்ட் இன்வெஸ்டர்ஸ் இம்பாக்ட். ஆப்வியஸ்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க 50% பப்ளிக்கோட வந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு கடுமையான லாஸில் தான் உக்காந்துட்டு இருப்பாங்க. இது இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு இந்த அலிகேஷன்ஸ். அடுத்து ரெகுலேட்டரி ஓவர்சைட். இனிமேல் வந்து செபி வந்துட்டு ரொம்ப இந்த கம்பெனியை வந்து உத்து வாட்ச் பண்ணுவாங்க. இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் தூண்டி தூண்டி நொங்கெடுப்பாங்க. இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இனி அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் வந்து டிரான்சாக்ட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்க போகுது. ஃபைனலி லிட்டிகேஷன் அண்ட் லீகல் காஸ்ட். இவங்க வந்துட்டு இன்கேஷன்ஸை மறுத்துக்கோன்னு சொல்லி சொன்னால் கூட, இதை வந்து நாங்கள் வந்துட்டு லீகலாக ப்ரொசீட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி லீகலாக இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்கும் போது அதுக்கான செலவுகள் ஜாஸ்தியாகும். அட் த சேம் டைம் இவங்க வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட, இந்த லிட்டிகேஷன்ஸ் இந்த கேஸில் வந்து நம்ம எப்படி ஜெயிச்சு வர்றது, நம்ம வந்துட்டு இதெல்லாம் எப்படி பொய்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுல தான் வந்து அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ லீகல் சைடுக்கு போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதனால் இவங்க இன்னுமே வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ என்றைக்குமே பென்னி ஸ்டாக் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாதுன்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அது இந்த கம்பெனியோட ஸ்டாக்கில் ப்ரூவ் ஆகிடுச்சு. லெட்ஸ் சி என்ன ஆகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஐ ஹோப் மிஸ்டான் ஃபுட்ஸ் வந்து அவங்க மேலே சுமத்தின அலிகேஷன்ஸ் எல்லாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ தட் அப்போ தான் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண பல இன்வெஸ்டர்ஸும் வந்து தப்பிக்க முடியும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து இனிமேல் வந்துட்டு வாங்காமல் இருக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் ஹையர் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன், ஆவரேஜ் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கவே வேணாம். சப்போஸ் இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா, தயவுசெய்து வந்து லாஸை கட் டவுன் பண்ணிட்டு வெளில போகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு இருக்கிற இஷ்யூ. ஸோ இனிமேல் இந்த லீகல் லிட்டிகேஷன் கேஸ் சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட் எனக்கு கிடைச்சாலும் அதை நான் என்னோடய வீடியோவில் நான் கவர் பண்ணுற பார்க்குறேன். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.